இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க சார்? வாக்குறுதி கொடுக்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கெட்டவன். வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் மக்களுக்கு நான் நல்லது சேர்த்துதான் அதெல்லாம் கிடையாது. நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன். கெட்டவனாக இருந்தால் தான் நாட்டை ஆள முடியும். என்ன சின்னம் சார் கேட்டிருக்கீங்க தேர்தல் சின்னம் என்ன கேட்டிருக்கீங்க? முதல்ல கல்யாணம் ஆகட்டும்பா. நான் போல்டாக இறங்குறேன், உங்களுக்காக நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரேன். நான் திமுக குறையெல்லாம் சொல்லவில்லை. அவர் அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதை நான் 30ஆம் தேதிக்கு மேலே பிரித்து மேலான் இருக்கேன். என்ன திப்பு சுல்தான் வாழ நான் சொல்லிட்டு ஆயத்தமாயிட்டேன். வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க சார்? வாக்குறுதி கொடுக்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கெட்டவன். வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? நான் மக்களுக்கு நான் நல்லது சேர்த்துதான் அதெல்லாம் கிடையாது. நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன். பிரிட்ஜு கட்டுறது, குப்பை போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அடிப்படை தேவை. போய் போடுறான்னு வெட்டோட துணுன்னு அருவாலை போட்டு முதல்ல கட்டி முடிக்கணும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். கெட்டவனாக இருந்தால் தான் நாட்டை ஆள முடியும். ஏன்னா நம்ம ஆள்றது மகா கெட்டவன். நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். மதுவிலக்கை தூக்க சொல்லி கெஞ்சுறாரு. காமராஜரும் காகிதம் இல்லத்தும் போய் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. 1969 அண்ணா இறந்து அப்படியே 5-6 சமுதாயம் கெட்டு போயிடும். நிப்பாட்டுனாங்க. இதை நீங்கள் தெளிவாக போடுங்க. அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நொடி வரைக்கும் நாட்டை சூறையாடி நாசமாக்கிட்டாங்க. அவங்க குடும்பம் தான் வளர்ந்துருக்கு. நன்றி. என்ன சின்னம் சார் கேட்டிருக்கீங்க தேர்தல் சின்னம் என்ன கேட்டிருக்கீங்க? முதல்ல கல்யாணம் ஆகட்டும்பா. சரியா? ஏதாவது ஒரு சின்னத்தை எடுத்து புதுசாக என்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குதோ அதை நான் அந்த 19 நாள் 15 நாளைக்குள்ளே முழுக்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா நீங்கள் தான் மீடியா சேர்க்குறீங்க. நிச்சயமாக மக்கள் மனசில் வச்சுக்குவாங்க. இந்த தொகுதியெல்லாம் நான் வெற்றி பெறுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது. பாய்ங்கனால பாய்க்கு போடுவாங்கன்னெல்லாம் கிடையாது. நான் எல்லா மக்களுக்கானவன். ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏண்டா இது என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம். இன்னும் அவங்கள வரவிட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பங்கு போட்டு தான் தின்னுட்டு இருக்காங்க. எவனும் இங்கே யோகியதை கிடையாது. புரியுதுங்களா? வெட்டு ஒன்று தொண்டு 2 தான் பார்த்துக்கலாம். சிஐஏ கொண்டு வர்றாப்லையா? நீ யார்? சிஐஏ அமித்ஷா கொண்டு வர்றாரு குடியுரிமை சட்டம். நீ யாருக்கு குடியுரிமை இருக்கு? யாராக கொடுக்குறது?